ப்ரோ இப்படி எல்லாம் நம்பர் இருக்குன்னா யார் பின்னாடி பார்த்தா வேலை இருக்கு. இந்த ஃபோன் இருக்குல்ல, ஸோ நான் இப்படி தேய்ச்சிட்டே இருந்துட்டு இந்த எனர்ஜி இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இந்த எனர்ஜி தூக்கி இந்த ஃபோன் இப்படி போட்ட வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் கிளிச் ஆகும். சி ஆமாம் ப்ரோ. தெரியுதா? உங்கள் நம்பர் உங்கள் சிம் கார்டு இதில் இருக்குது இல்லை? ஸோ இதுக்கு எதுக்கு இந்த கனெக்ஷனுமே கிடையாது இல்லையா? நான் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து ஒரு நம்பர் அவங்க நம்பரை எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோனில் நான் இப்படி த்ரோ பண்ண வச்சுக்கோங்களேன், இங்கே டைப் ஆயிரும். டைப் ஆயிருக்கு ப்ரோ. நான் திருப்பியும் இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துடுறேன், எடுத்துட்டு திருப்பி அடுத்த நம்பரும் நான் ரிப்போர்ட் வச்சுக்கோங்களேன், அடுத்த நம்பரும் டைப் ஆயிரும் ப்ரோ. கரெக்டாக தானா? கரெக்டாக தானா? கரெக்டாக தான் ப்ரோ. கெஸ் பண்ணுறேன். கரெக்டாக தான் ப்ரோ கெஸ் பண்ணுறீங்க. அடுத்த நம்பர் இருக்குல்ல, இங்கேருந்து எடுத்துட்டு அடுத்த நம்பர் திருப்பி நான் தூக்கி போட்டால் திருப்பி அங்கே வந்துடும் ப்ரோ. கரெக்டாக வருது. அண்ட் அடுத்த நம்பர் இதுதான் இல்லையா? அண்ட் அண்ட் அடுத்த நம்பர் இதுதான் இல்லையா? அண்ட் ஒருவேளை நீங்கள் இது கடைசி நம்பர் 3 இல்லை, ஸோ ஒருவேளை 3 இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் 4 இருக்கும் ப்ரோ. கரெக்டாக தான் ப்ரோ. நீங்கள் ஒரு நம்பர் போட்டால் கால் போயிடல. ஆமாம் ப்ரோ. 0 இருக்கும்ல. கரெக்டாக. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணிருக்கேன்னா இந்த எனர்ஜி எடுத்து இந்த ஃபோனில் போட்டுடலாம். இந்த ஃபோன் இருக்குல்ல, இப்படி ஹைட்டாக வச்சிடலாம். இதை நான் இப்படி ஷேக் பண்ண வச்சுக்கோங்களேன், இது கால் வரும். இது என்ன நம்பர் தான்?